நான் உங்க அருண். சித்தர்கள் வாழும் மலையில ஒரு விசேஷ பூஜை செஞ்சா சித்தர்களை தரிசனம் செய்ய முடியும்னு ஒருத்தர் சொல்லியிருந்தாரு. அப்படி சித்தர்களை தரிசனம் செய்யறதுக்காகத்தான் இன்னைக்கு நான் போயிட்டு இருக்கேன். சித்தர்கள் இன்னமும் இந்த இடத்துக்கு வந்து போறாங்க. அவங்களோட நடமாட்டம் இங்க அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. வஜ்ரகிரி மலையில் சித்தர்களை தரிசிக்க பூஜை. சித்தர்கள் அந்த தண்ணியை உணவா எடுத்துப்பாங்களாம். அதனாலதான் அந்த தண்ணி இனிப்பா இருக்கு அப்படின்னு சொன்னாரு. காஞ்சிபுரம் மாவட்டம் அச்சரப்பாக்கம் பக்கத்துல இருக்கிற கிராமம் பாபுராயன் பேட்டை. இங்கதான் நான் தேடி வந்தவர் இருக்காரு. இவர்தான் தேவதாஸ் சாமி. ஏற்கனவே நம்மோட 3வது கண் நிகழ்ச்சியில இவர் பெரிய பரபரப்பை ஏற்படுத்திட்டாரு. பூமிக்கடியில 9 நாள் தவம் இருந்து வெளியே வந்தவரை நான் சந்திச்சு பேசினது உங்களுக்கு நினைவிருக்கும். அந்த காட்சிகளை பார்க்கவே பயங்கரமா இருந்தது. குழிக்குள்ள இருந்து வெளியே வந்ததுமே அடுத்தடுத்த அதிர்ச்சிகளை ஏற்படுத்தினாரு தேவதாஸ். ஆணிப்பலகை மேல நாக்குல அலகு குத்தி வித்தியாசமா தவம் இருந்தாரு. அடுத்து ஒரு ரூம் முழுக்க யாகசாலைகளை அமைச்சு அதுக்கு நடுவுல தவம் செஞ்சாரு. இப்படி இவர் செய்யறது எல்லாமே பாக்குறவங்கள பதற வைக்கும்படியாவே இருந்தது. இப்ப மறுபடியும் நான் தேவதாஸ் சாமிய பார்க்க வந்ததோட நோக்கம் இந்த முறை கொஞ்சம் வித்தியாசமானது. அதாவது என்கிட்ட பேசும்போது இங்க பக்கத்துல ஒரு மலையில சித்தர்கள் போற இடத்துல அடிக்கடி தவம் செய்யறதாகவும் அங்க ஒரு குறிப்பிட்ட பூஜை செஞ்சா சித்தர்களை தரிசிக்க முடியும்னு சொல்லியிருந்தாரு. இன்னைக்கு இவர் சொன்ன மலைக்கு போய் சித்தர்களை தரிசனம் செய்யத்தான் நான் வந்திருக்கேன். தேவதாஸ் சாமிகள் இருக்கிற பாபுராயன் பேட்டைக்கு பக்கத்துல கொஞ்சம் தூரத்துல இருக்கு வஜ்ரகிரி மலை. சித்தர்கள் தரிசனத்துக்காக நான் தேவதாஸ் சாமிகளோட புறப்பட்டேன். இவரு வேலு, தேவதாஸ் சாமியோட பிரதான சிஷ்யர். தேவதாஸ் சாமி எங்க போனாலும் இவரோட ஆட்டோவில் மட்டும்தான் பயணம் செய்யறது வழக்கம். அதனால வேலுவும் தேவதாஸ் சாமிகளும் ஆட்டோவில் வரதா சொல்லிட்டாங்க. வீட்டுல இருந்து வெளியே வந்ததும் தேவதாஸ் ஆட்டோவில் ஏறி உட்கார்ந்தாரு. வேலு ஆட்டோவுக்கு பூஜையெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறமா தான் வண்டியவே ஓட்ட தொடங்கினாரு. நானும் கார்ல அவங்கள பின்தொடர்ந்து போனேன். கொஞ்ச தூரம் போனதும் வழியில ஒரு பெரிய மரத்துக்கிட்ட வண்டி நின்னுச்சு. அங்க ஒரு பழமையான வேப்ப மரம் இருந்தது. இந்த மரத்தோட தோற்றமே அமானுஷ்யமா இருந்தது. அதுக்கு புடவையெல்லாம் கட்டி முன்னால சூலம், மஞ்சள், குங்குமம்னு அந்த இடம் வழிபாட்டுக்குரியது போல இருந்தது. இங்கதான் கோட்டை காத்த மாரியம்மன் இருக்காங்க. இந்த இடத்துக்கு 17 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்காராம் தேவதாஸ். இனி இவர் பிழைக்கவே மாட்டாருன்னு டாக்டர் சொன்ன நிலையில இங்க வேண்டி இருக்காரு. ஒரே நாள்ல தனக்கு இருந்த நோய் குணமாச்சுன்னு சொல்றாரு தேவதாஸ். அதுல இருந்து ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் இங்க வர தவறுனதே இல்லைன்னு சொல்றாரு தேவதாஸ் சாமி. என்ன கோவில்? கோட்டை காத்த அம்மன். கோட்டை காத்த அம்மன் இவங்க ஆனைக்குண்டம் கிராமத்துல இருக்காங்க. பேர் கோட்டை காத்த அம்மன். ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுது. அதாவது பழைப்பனா இல்லை இருப்பனான்னு தெரியாது. லட்சக்கணக்கில் கூட்டி செலவு பண்ணி பார்த்தாங்க. எந்த ஒரு ஹாஸ்பிட்டல்லையும் குணமாகலை. எங்கே போனாலுமே பிழைக்க மாட்டேன்னு சொன்னாலே தவிர நல்லா ஆகிடும் சொல்லவே இல்லை. ஆப்ரேஷன் பண்ணுற அளவுக்கு போயிடுச்சு. அதாவது சாப்பிட்ற சாப்பாடு ஃபுல்லாக வாமிட் ஆகும், ரத்தப்போக்கு அதிகமாகும். உட்காந்துட்டே இருப்ப பட்டுன்னு கீழே விழுந்துருவேன். என்ன நடக்குன்னு தெரியாது. பேசிகிட்டே இருப்ப பட்டுன்னு கீழே விழுந்துருவேன். சாப்பிட்டுனே இருக்கும்போது சாப்பாடை வாரி யார் மூஞ்சில் அடிச்சிடுவேன். என்னென்ன பண்ணி எதுவும் பண்ணி ஒன்றுமே பரிபூர்வமாக குணமாகலை. கடைசியில் ஹாஸ்பிட்டலுக்கு 2வது கோயில் ஸ்தலம் போனோம், ஆகலை. ஹாஸ்பிட்டலுக்கு போனோம். டாக்டர் என்ன சொன்னாங்க, பிழைக்க மாட்டாங்க, வச்சு இருக்கிற வரையும் பார்த்துங்கன்னு சொல்லிட்டாங்க. 15-17 வருஷத்துக்கு மேலே இருக்கும். அப்போ ஒன்றும் இல்லை. அதாவது வேண்டாத விருப்பம் தான் பண்ணேன். வந்தேன், ஒரே ஒரு அர்ச்சனை பண்ண தான். ஒரு தேங்காய் ஒரு கற்பூரம் பண்ணோம் இல்லையா, இப்போ அதே போல் பண்ணிவிட்டு எதெல்லாம் கைவிட்டேன், நீ முடிஞ்ச காப்பாற்றுன்னு சொல்லிட்டு இது வேண்டா விருப்பா பண்ணிட்டு போயிட்டு வந்துட்டேன். எல்லாமே ஷார்ப்பாக அந்த ஒரே ஒரு நல்ல பரிபூர்ணமாக சரியாயிடுது. இங்க இருக்கிற அம்மன் தனக்கு ஒரு முறை காட்சி கொடுத்திருக்கிறதா சொன்னாரு தேவதாஸ். அது இங்க இருக்கிற கடவுள் நிறைய உங்கள்கிட்ட கடவுள் சித்தர்கள்லாம் பேசுறதா சொல்லியிருக்காங்க. இவங்க கிட்ட பேசிருக்கீங்களா? ஆனால் அந்த டைமில் எந்த சூழ்நிலை உனக்கு கைவிட மாட்டேன்னு வெளி ரூமாக கிடையாது, நேச்சுரலாக ரூமாக நின்று சொன்னாங்க.
இங்க வந்து வணங்கிட்டு தான் எந்த வேலையையும் செய்யறது தேவதாஸ் சாமியோட பழக்கம். இன்னைக்கு சித்தர் தரிசனத்துக்காக பூஜை செய்ய வஜ்ரகிரி மலைக்கு போறதால அம்மனோட ஆசீர்வாதம் கிடைக்கத்தான் இங்க வந்து சாமி கும்பிடுறாரு. தேவதாஸ் இந்த கோவிலுக்கு வந்து வேப்ப மரத்துக்கு கீழே இருக்கிற அம்மனுக்கு பூஜை செஞ்சாரு. வேப்ப மரத்தை சுத்தி வந்து வணங்கினாரு. வேலுவும் தேவதாஸ் சாமியும் இந்த வேப்ப மரத்துக்கு புடவை கட்டி விட்டாங்க. அங்க நடக்கிறதையெல்லாம் நான் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தேன். மரத்துக்கு பக்கத்துல ஒரு நாகத்தோட உருவத்தை வச்சிருந்தாங்க. வேலுவும் தேவதாசும் பூஜைகளுக்கான வேலைகள்ல இருந்தாங்க. வேலு கற்பூரம் ஏத்தி தேங்காய் உடைச்சு ஊதுபத்தி காட்டினாரு. தேவதாசும் வேலுவும் ஊதுபத்தியால ஆரத்தி காட்டினாங்க. என்னையும் ஆரத்தி காட்ட சொன்னாங்க. நானும் இந்த பூஜையில கலந்துக்கிட்டேன். இங்க இருக்கிற இந்த அம்மனை நானும் வணங்கினேன். அங்க இருந்த சூலம் முன்னாடி வணங்கிட்டு நானும் தேவதாசும் அங்க இருந்து கிளம்பணும். ஆட்டோவை எடுத்துட்டு தேவதாசும் வேலுவும் முன்னாடி கிளம்புனாங்க. கொஞ்ச தூரம் டிராவல் பண்ணதும் மலை அடிவாரத்தை வந்து சேர்ந்தோம். அங்க இருந்து நாங்க இறங்கி நடக்க தொடங்கினோம். அந்த வழி முழுக்க கரடு முரடா இருந்தது. இந்த மலைய வஜ்ரகிரி மலைன்னு குறிப்பிடுறாங்க. நடந்து போகும்போது தேவதாஸ் சாமிகள் பல தகவல்களை சொன்னாரு. மலையடிவாரத்துல ஒரு ருத்ராட்ச மரம் இருந்தது. இது ரொம்பவே விசேஷமான ஒரு இடம்னு எனக்கு சொன்னாரு தேவதாஸ் சாமி. இங்கதான் இவருக்கு சில சித்தர்களோட காட்சி கிடைச்சிருக்கிறதா எனக்கு சொன்னாரு. முதல்ல அகத்திய சித்தரையா கொடுத்த காட்சி இங்கே தான். அவர் வந்த முகம் காற்று மாது இருந்தவங்க எல்லாமே சொன்னாங்க. எல்லாமே நான் தாவத்தில் உட்காந்துருக்கும் போது எந்த பக்கம் காற்று வந்ததுன்னு எனக்கு தெரியாது. ஆனால் இவங்க எல்லாமே சொன்னாங்க. காற்று ரூபம் அதிகமாக ஆக்ரோஷமாக காற்று வந்து எதிரில் வந்து அப்படியே ஒரு நிலையாக நின்று சுழலுது. அப்படியே அப்போ தான் எல்லாம் பயந்துட்டு காற்று வருது என்ன வருது. அப்போ தான் உண்மையான ஒரு விஷயம் அகத்தியர் வந்திருக்காருன்ற ஒரு விஷயம் அப்போ தான் எனக்கு வந்து பரிபூர்வமாக உணர முடிஞ்சுது. தேவதாஸ் சாமியை பொறுத்த வரைக்கும் எதையுமே சாதாரணமாக செய்யறதில்ல. கேட்குறவங்க மிரள்ற மாதிரி தான் இவரோட பக்தி கூட ரொம்பவே குரூரமானது. தன்னை வருத்திக்கிட்டு தான் நிறைய விஷயங்களை இவர் செய்கிறாரு. அப்படித்தான் இங்க இருக்கிற முருகன் கோவில்ல அழகு குத்திக்கிட்டு கொதிக்கிற வெயில்ல அங்க பிரதட்சணம் செய்வாராம். அதுக்கப்புறம் இங்க வந்து ருத்ராட்ச மரத்தடியில தவத்துல உட்காருவாராம். அந்த மாதிரி சமயங்கள்ல தனக்கு பலவிதமான காட்சிகள் கிடைச்சிருக்கிறதா எனக்கு சொன்னாரு. ஒரு முறை வந்து ஆனல், அதாவது அக்னியில் அங்க பிரதிஷ்டை பண்ணது. நீங்கள் கேட்டீங்க இல்லையா சித்தர்களில் பேசுறீங்களான்னு கேட்டீங்களா? அங்கே அனலில் அங்க பிரதிஷ்டை பண்ணும்போது இங்கேருந்து இந்த இருக்கு இல்லைங்களா, இந்த கல் எவ்வளோ தொலைவுக்கு வந்து கீழே வந்து போட்டுட்டு வைக்கல போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து கொளுத்தி விட்டுட்டு அங்க பிரதிஷ்டை பண்ணது. அந்த அங்க பிரதிஷ்டை பண்ணும்போது வந்து உடல் ஃபுல்லாக வந்து தீக்காயம் லைட்டாக அப்படியே வயிட்டுச்சு. எல்லாமே வந்து இருந்தும் எல்லோரும் பயந்துட்டாங்க. என்ன ஆகுமோ ஏதாகுமோ. இங்கே வந்து உட்காந்தேன். அகத்திய மாமுனிவர் வந்த சித்தர் வந்தார். முதல்ல அகத்திய சித்தரையா கொடுத்த காட்சி இங்கே தான். வைக்கோல் போட்டு தீ வச்சுக்கிட்டு அது மேல அங்க பிரதட்சணம் செஞ்சிருக்காரு. அதுல இவரோட உடம்பெல்லாம் தீக்காயம் ஏற்பட்டிருக்கு. அப்பதான் இந்த மரத்தடியில அகத்தியர் வந்து தரிசனம் கொடுத்து இந்த தீப்புண்ணுக்கு இந்த மரத்தோட இலைய தடவும்படி சொல்லியிருக்காரு. ஹாஸ்பிட்டல் போகாமலேயே உடல இருந்த தீக்காயங்கள் சரியானதா சொல்றாரு தேவதாஸ் சாமி. ருத்ராட்சத்தை இதே இந்த மரத்துக்குள்ள உட்காந்து தவம் பண்ணனாலும் இதே ருத்ராட்ச தழையை அரைச்சி உடம்ப தடவிட்டு கரெக்டாக 5ஆம் திருப்புன்னு அதே ஒரு இடத்துக்கு வந்துட்டு இருந்தாங்க. நடந்ததுனால தான் அந்த கணலே கிளீன் ஆகிப்போச்சு. ஊசியும் போடலை, வேற எதுவும் பண்ணவே இல்லை. அந்த ருத்ராட்ச மரத்துக்கு பூஜைகள் செய்ய தொடங்கினாங்க. அந்த மரத்தை சுத்தி வந்து வணங்கினாரு தேவதாஸ் சாமிகள். தன்னோட உடம்புல விபூதி பூசிக்கிட்டு தியானம் செய்ய தயாரானாரு. பூஜைக்காக சங்கு எடுத்துட்டு வந்திருந்தாங்க. நான் அதை ஊத ட்ரை பண்ணி பார்த்தேன். ஆனா என்னால ஊதவே முடியல. நான் திரும்ப சங்கு ஊத ட்ரை பண்ணிட்டே இருந்தேன். அதுக்குள்ள மரத்தடியில தேவதாஸ் சாமி தியானத்துல உட்கார்ந்துட்டாரு. அவரோட கையில ருத்ராட்ச மாலையை வச்சு உருட்டிக்கிட்டே தியானத்துல இருந்தாரு. இந்த இடம் தியானம் செய்ய ஏத்ததா ரொம்பவே அமைதியா இருந்தது. தேவதாஸ் சாமிகள் தியானத்துல ரொம்ப நேரம் உட்கார்ந்துருந்தாங்க.
ஆச்சி மசாலா வழங்கும் 3வது கண் பவர்ட் பை உதயம் பருப்பு வகைகள். இடைவேளைக்கு பின் தொடரும். ஆச்சி மசாலா வழங்கும் 3வது கண் பவர்ட் பை உதயம் பருப்பு வகைகள் தொடர்கிறது. இன்னைக்கு நான் காஞ்சிபுரம் மாவட்டம் அச்சரப்பாக்கம் பக்கத்துல இருக்கிற பாபுராயன் பேட்டையில இருக்கேன். இங்க இருக்கிற வஜ்ரகிரி மலையில சித்தர்கள் உலா வருவதாகவும் ஒரு பூஜை செஞ்சா அவங்கள நேரடியா நம்மால உணர முடியும்னு தேவதாசாமி எனக்கு சொல்லியிருந்தாரு. அதனால சித்தர்களை தரிசனம் செய்யத்தான் இன்னைக்கு நான் இங்க வந்திருக்கேன். தியானத்துல இருந்து எழுந்து ருத்ராட்ச மரத்தை 3 முறை சுத்தி வந்தாரு. இந்த மலைக்கு தேவதாசாமிகளுடைய பக்தர் ஒருவர் வந்திருந்தாரு. அவரை நான் சந்திச்சு பேசினேன். இவரு பேரு இளங்கோவன். இந்த மலைக்கு பக்கத்துல இருக்கிற பெரும்பேர் கண்டிகை அப்படிங்கிற ஊர்ல இருந்து வராரு. இவரு ஆட்டோ டிரைவரா இருக்காரு. தேவதாசாமி பத்தி கேள்விப்பட்டு இவரை வந்து சந்திச்சிருக்காரு. போதிய வருமானம் இல்லாம வாடகை ஆட்டோ ஓட்டிக்கிட்டு இருந்தவரு சாமி கிட்ட வந்து பரிகாரம் கேட்டு செஞ்சதும் இப்போ சொந்தமா ஆட்டோ வாங்கி ஓட்டுறதா எனக்கு சொன்னாரு. குலதெய்வத்தை போயிட்டு கும்பிடு, அதான் உங்களுக்கு நல்லது அப்படின்ட்டு சொன்னார் ஐயா. அதனால நான் என்ன பண்ணேன், குலதெய்வத்துக்கு போயிட்டு குலதெய்வம் கும்பிட்டேன். அதுக்கப்புறம் ஐயா போயிட்டு மறுபடியும் பார்த்ததுக்கு 9 நாளைக்கு விளக்கு வை அப்படின்னு சொன்னார். 9 நாள் விளக்கு வச்சதுக்கப்புறம் சொந்தமாக ஒரு வண்டி போட்டேன். ஐயா சொன்னதுக்கப்புறம் அந்த விளக்கு ஏற்றினதுக்கப்புறம் கொஞ்சம் மாற்றம் செஞ்சோன்னே சொந்தமாக எனக்கு ஒரு வண்டின்னு ஒன்று போட்டாச்சு. வண்டி போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு வாரத்துக்கு அப்புறம் கொஞ்சம் குடும்பம் நல்லா இருந்தது. அதனால தான் ஐயாவை வந்து எப்போ நினைக்கிறேனோ அப்போ ஐயாவை வழிபடுவேன். இப்போ இவர் தேவதாசாமிய கடவுளாவே பார்க்கறதா சொன்னதுதான் எனக்கு ஆச்சரியமா இருந்தது. அடிக்கடி வந்து பாப்பீங்களா? அடிக்கடி வாரம் வந்து ஐயாவை பார்த்துட்டு ஆசீர்வாதம் வாங்கின்னு போவேன். ஐயா வந்து எதுவுமே சொல்ல மாட்டாரு. குலதெய்வத்தை போயிட்டு கும்பிடுங்க, எல்லையம்மனை கும்பிடுங்க, அவ்வளோதான். அப்படி வேற எதுவுமே இந்த மாரி போயிட்டு இதை பண்ணலாம் அதை பண்ணலாம் எதுவும் இது வரலாம் சொன்னது கிடையாது. ஐயா வந்து கடவுள் மாதிரி, அவ்வளோதான். தேவதாசாமிய பொறுத்த வரைக்கும் பிரச்சனைன்னு இவரை தேடி யாரு வந்தாலும் அவங்க எல்லாருக்கும் ஏதாவது ஒரு கோவில்ல போய் விளக்கு போடுங்க அப்படிங்கிற மாதிரியான பரிகாரங்களை தான் சொல்றாரு. ஆனா அந்த மாதிரியான சிம்பிளான பரிகாரங்களே நிறைய பேருக்கு தீர்வை தேடி கொடுக்கறதா சொல்றாங்க. நானும் தேவதாசும் அங்க இருந்த ருத்ராட்ச மரத்தை வணங்கிட்டு அடுத்ததா சித்தர்களை தரிசனம் செய்ய மலைக்கு மேல ஏற தொடங்கணும். இவர் அடிக்கடி வந்து தவம் செய்யற இந்த ருத்ராட்ச மரத்துக்கு பக்கத்திலேயே ஒரு முருகன் கோவில் இருந்தது. இங்கதான் இவர் அழகு குத்தி தரையில உருண்டு அங்க பிரதட்சணம் செய்வார்னு சொல்லி இருந்தாங்க. நானும் அவரும் அந்த முருகன் கோவிலுக்குள்ள போய் பார்த்தோம். அங்க இருந்து வெளியே வந்து திரும்பவும் நாங்க மலையேற தொடங்கணும். பாறைகள் மேல ஏறித்தான் நாம போயாகணும். மலை உச்சிக்கு போக வழி கிடையாது. ஆட்கள் நடமாட்டம் இல்லாத பகுதியில தானே சித்தர்களோட நடமாட்டம் இருக்கும். அப்படி ஒரு இடத்துக்கு தான் என்னை இப்போ தேவதாசாமி கூட்டிட்டு போயிட்டு இருந்தாரு. மலை ஏறும்போது எனக்கு பயங்கரமா மூச்சு வாங்குச்சு. ஆனா சாப்பிடாம வெறும் யோக பயிற்சி மட்டுமே செஞ்சுக்கிட்டு இருக்கிற தேவதாசாமி எந்த கஷ்டமும் இல்லாம சகஜமா மலை ஏறிட்டு இருந்தாரு. மலையோட உச்சிக்கு வந்ததும் எதிரில ஒரு மலையில இருந்து சிவன் கோவில் தெரிஞ்சது. இத மரகதாம்பாள் சமேத பசுபதீஸ்வரர் கோவில்னு எனக்கு சொன்னாங்க. அத இந்த மலையில இருந்தபடியே வணங்கினாரு தேவதாசாமி. மலை என்பதால வழி ரொம்பவே கரடு முரடா இருந்தது. நானும் தேவதாசும் ரொம்பவே சிரமப்பட்டு தான் பாறைகள்ல ஏறணும். வேலுவும் பூஜை பொருட்களை எடுத்துக்கிட்டு எங்க கூடவே வந்துகிட்டு இருந்தாரு. மலை மேல ஏறி ஒரு சுனை இருக்கிற இடத்துக்கு என்னை அழைச்சிட்டு போனாரு. அந்த இடம் ரொம்பவே அமைதியா ஒருவித அமானுஷ்ய தன்மையோட இருந்தது. இந்த இடத்துல தான் சித்தர்கள் தரிசனத்துக்காக பூஜைகள் செய்ய போறதா சொல்லிட்டு தேவதாசாமி பூஜைக்கான ஏற்பாடுகளை செய்ய தொடங்கினாரு. இப்போ நடக்க போற பூஜையில நான் சொல்றதையெல்லாம் நீங்களே செய்யுங்கன்னு முதல்லயே எனக்கு சொல்லிட்டாரு. முதல்ல ஒரு கலசத்தை என் கையில கொடுத்து சுனையில இருந்து தண்ணியை எடுக்க சொன்னாரு. நானும் தண்ணி எடுத்து கொடுத்தேன். இந்த இடத்துல இலைய போட்டு பொறி இனிப்பு எல்லாத்தையும் படையலா போட்டாங்க. வாங்கி வந்திருந்த ஒரு மல்லிகைப்பூ சரத்தை எடுத்து என் கையில கொடுத்தாரு. அத கலசத்துல இருந்த தண்ணியில போட சொன்னாரு. திரும்பவும் பூவை எடுத்து கலசத்துக்கு சுத்தி விட சொன்னாரு. இதெல்லாம் எதுக்குன்னு புரியாம எனக்கு குழப்பமா இருந்தது. இதுக்கு நான் விளக்கம் கேட்டதும் பூஜையெல்லாம் முடிஞ்சதும் உங்களோட எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்றேன்னு சொல்லிட்டாரு. இப்ப எதுவும் பேச வேண்டாம்னு என்னோட வாய்க்கு பூட்டு போட்டுட்டாரு.
இப்போதைக்கு இங்க நடக்கிறத எல்லாத்தையும் நான் வேடிக்கை மட்டும்தான் பார்க்கணும். இந்த பூஜை முடியறதுக்குள்ள சித்தர்கள் இங்க வருவாங்களா, என்னால அவங்கள பார்க்க முடியுமா, இப்படி நிறைய கேள்விகள் எனக்குள்ள ஓடிக்கிட்டே இருந்தது. தேவதாசாமி தொடர்ந்து பூஜை வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தாரு. ஒரு சின்ன இலையை எடுத்து கலசத்துல இருந்த தண்ணிய மூடி வைக்க சொன்னாரு. கற்பூரம் ஏத்தி பூஜைகளை செஞ்சாரு. என்னையும் பூஜைகள் செய்யும்படி சொன்னாரு. நானும் ஊதுபத்தி காட்டினேன். அடுத்து தேவதாசாமி தியானத்துல உட்கார்ந்துட்டாரு. அவரோட கையில இருந்த ருத்ராட்சம் 108 மணிகளை கொண்டது. இது ஒரு சுத்து வரும்போது அதை கவனிச்சு சங்கு ஊதணும்னு எனக்கு இந்த பூஜையில ஒரு பொறுப்பு கொடுத்திருக்காரு. மலை அடிவாரத்திலேயே என்னால இந்த சங்க ஊதவே முடியல. இந்த லட்சணத்துல இவரு வேற தியானத்துல உட்கார்ந்துகிட்டு என்ன சங்கு ஊத சொல்றாருன்னு எனக்கு கொஞ்சம் நடுக்கமாவே இருந்தது. மற்றவங்களை எல்லாம் இந்த பூஜை நடக்கிற இடத்துக்கு வர வேண்டாம்னு சொல்லிட்டதால இங்க நான் மட்டும்தான் இருந்தேன். படபடப்போட அவரையும் அந்த ருத்ராட்ச மாலையையும் பார்த்துக்கிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் நடந்த எதுவுமே எனக்கு நினைவுல இல்லை. அப்புறமா தான் தெரிஞ்சது, அவரு ருத்ராட்சத்தை ஜபம் செஞ்சு முடிச்ச ஒவ்வொரு ரவுண்டு முடிவுலையும் நான் கரெக்டா சங்கு ஊதியிருக்கேன். வீடியோவில் பார்த்து எனக்கே பயங்கர ஆச்சரியமா இருந்தது. நம்ம உட்காந்து பண்ணிட்டு இருக்கும்போது எந்த ஒரு அசம்பாவிதமும் இல்லாமல் இடம் ஸ்தம்பனம் அமைதியாக இருந்தது. நம்ம பூஜை புரஸ்காரம் பண்ணி தவத்தில் உட்காரும் போது சித்தர் ஈ ரூபத்தில் வந்தார்ன்றது உண்மையான ஒரு விஷயம். ஆச்சி மசாலா வழங்கும் 3வது கண் பவர்ட் பை உதயம் பருப்பு வகைகள். இடைவேளைக்கு பின் தொடரும். ஆச்சி மசாலா வழங்கும் 3வது கண் பவர்ட் பை உதயம் பருப்பு வகைகள் தொடர்கிறது. இன்னைக்கு நான் வஜ்ரகிரி மலையில சித்தர்கள் தரிசனத்துக்காக வந்திருக்கேன். இங்க ஒரு பூஜை செஞ்சா சித்தர்கள் இங்க இருக்கிறத உணர முடியும்னு எனக்கு தேவதாசாமி சொல்லி இருந்தாரு. அந்த பூஜையில தான் இன்னைக்கு நிறைய அமானுஷ்யங்கள் நடந்தது. பூஜை எல்லாம் முடிஞ்சது. கலசத்துல வச்சிருந்த தண்ணியை எடுத்து அவரு குடிச்சிட்டு எனக்கும் கொஞ்சம் கொடுத்தாரு. அந்த சுனையில இருக்கிற தண்ணியையும் குடிச்சு பார்க்க சொன்னாரு. அந்த சுனையில இருந்து எடுத்த தண்ணி பூஜை செஞ்சதும் டேஸ்ட் இனிப்பா மாறி இருந்தது. இந்த இடத்துல சில சித்தர்கள் உலா வரதாகவும் அவங்கள பார்க்க இப்படி படையல் வச்சு பூஜைகள் செஞ்சா அவங்க நிச்சயம் வருவதாகவும் இவர் சொல்றாரு. அதை நமக்கு உணர்த்தான் இந்த தண்ணியில ருசி இனிப்பா மாறி இருக்குன்னு தேவதாசாமி சொன்னது எனக்கு பிரமிப்பை ஏற்படுத்துச்சு. இன்னொரு விஷயத்தையும் பேசும்போது தேவதாஸ் எனக்கு சொல்லிட்டு இருந்தாரு. நாம பூஜை செய்ய தொடங்கினதுமே பேச வேண்டாம்னு சொன்னதே இங்க சித்தர்கள் நடமாட்டம் இருக்கிறதால தான் விளக்கம் சொன்னாரு. அது மட்டும் இல்லாம இந்த பூஜையில ஒரு சித்தர் ஈ ரூபத்துல வந்ததையும் அதை எனக்கு காட்டினதை பத்தியும் சொன்னது எனக்கு பயங்கர ஆச்சரியமா இருந்தது. இங்க இருக்கிறது மச்சமுனி ஐயா சித்தர் இருக்காரு, பாம்பாட்டி சித்தர் இருக்காரு, திருமுழு இருக்காரு. நம்ம உட்காந்து பண்ணிட்டு இருக்கும்போது எந்த ஒரு அசம்பாவிதமும் இல்லாமல் இடம் ஸ்தம்பனம் அமைதியாக இருந்தது. நம்ம பூஜை புரஸ்காரம் பண்ணி தவத்தில் உட்காரும் போது சித்தர் ஈ ரூபத்தில் வந்தார்ன்றது உண்மையான ஒரு விஷயம். அதாவது எனக்கு இந்த பூஜையில நான் சித்தர்களை பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன், நான் உணரணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ என்கிட்ட இந்த சங்கை கொடுத்து இதை ஊத சொல்லியிருந்தீங்க. அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கா? மத்தான உட்காந்து இருக்கும்போதே சங்கு ஊத தெரியல, எனக்கு இந்த ஒரு முறையாவது சங்கு ஊதத்து வாய்ப்பு கிடைக்குமா என்று அது எனக்கு உதவ தெரியல, எப்படி உதவ தெரியலன்னு சொல்லிட்டு இருந்தேன். தவத்தில் உட்காந்து இருக்கும்போது சங்கு அடுத்த இடத்துக்கு போகும்போது சங்கு யாருக்காலையும் கொடுக்காது. அந்த பாக்கியம் அவன் பெறட்டன்றதுனாலதான் அந்த சங்குக்கு உங்க காலம் இங்க சொன்னதுன்னா அங்கேயே சொல்லியிருந்தாங்க. கொஞ்சம் என்ன காரணம் கேட்டிருப்பீங்க, இங்க சொன்னதுனாலதான் இந்த காரணம் இப்ப இங்க கேட்கறீங்க. சங்கு ஊதக்கூடிய பாக்கியம் உனக்கு கிடைக்க பெறணும். சங்கு சிவனுக்கு பொருத்தமான ஒரு விஷயம், சரிங்களா? அதனால சங்கு நீங்க ஊதுன்னு சொன்னாங்க. இது சித்தர்கள் பயன்படுத்தும் நீர்சுனை. பொதுமக்கள் வர முடியாத இடத்துல தான் சித்தர்களோட நடமாட்டம் அதிகமா இருக்கும்னு எனக்கு சொல்லிட்டு இருந்தாரு. அது மட்டும் இல்லாம இந்த நீர் சுனைய சித்தர்கள் பயன்படுத்துறதால இது எந்தவித நோயையும் குணப்படுத்தும் அருமருந்துன்னு சொன்னாரு தேவதாசாமி. தண்ணியை பொறுத்த வரைக்கும் அபிஷேகம் பண்ணலாம், இல்லை வீட்டுக்கு நல்ல ஒரு பயன்படுது. உடல்நலம் பாதிக்கப்பட்டு இருந்தால்
அவங்க பயன்படுத்தலாம். இதனோட மகிமை அப்படியே உடல்நலம் பாதிக்கப்பட்டிருந்தாலும் சரி, இந்த தண்ணி பயன்படுத்தினால் உடல்நலம் பாதிப்பு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். சித்தர்களை பார்க்க வந்ததுல எனக்கு இன்னைக்கு ஒரு அற்புதமான நோய் தீர்க்கும் பிரசாதம் கிடைச்சிருக்கு. வஜ்ரகிரி மலையில் இருக்கிற சுனை நீருக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம். ஸோ இங்கே தான் தேவதாஸ் சுவாமிகள் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, சித்தர்கள் வந்து இன்னமும் இந்த இடத்துக்கு வந்து போகிறாங்க, அவங்களோட நடமாட்டம் இங்கே அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதுக்காக தான் நாங்கள் இங்கே வந்திருந்தோம். இங்கே வந்து சித்தர்களுக்கான படையல் வச்சுருந்தோம். அந்த படையல் வைக்கும்போது சங்கம் என்கிட்ட கொடுத்து அதை ஊத சொல்லியிருந்தாங்க. இந்த படையலுக்கு முன்னாடியே ஒரு கலசத்தில் வந்து என் கையால் அந்த சுனையிலேருந்து தண்ணி எடுத்து நாங்கள் வச்சுருந்தோம். இந்த பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் சித்தர்களுக்கு வந்ததுக்கான அடையாளம் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த பூஜையெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வெளியில் போயிட்டு மேலே உள்ள அந்த கன்னிமார் சாமிகளை வேண்டிக்கிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு திருப்பி வந்து பார்த்தோம். வந்து இருக்கிறப்ப மறுபடியும் ஒரு பூஜை பண்ணி அந்த கலசத்தில் இருக்கிற தண்ணியை என்னை குடிக்க சொன்னார். அந்த தண்ணியை குடிச்சப்போ எனக்கு பயங்கரமான ஆச்சரியம். ஏன் அப்படின்னா, இந்த சுனை தண்ணி வந்து ஒரு மினரல் வாட்டர் மாதிரி அந்த ஒரு சுவையில் இருந்துச்சு. பட் இந்த கலசத்தில் நான் தான் மொண்டு வச்சிருந்தேன். பட் அந்த தண்ணி பார்த்தீங்கன்னா இனிப்பு கலந்த மாதிரி ஒரு சுவை இருந்துச்சு. ஏன் அப்படின்னு கேட்டப்போ சித்தர்கள் அந்த தண்ணியை வந்து உணவாக எடுத்துப்பாங்களாம், அதனால தான் அந்த தண்ணி இனிப்பாக இருக்குது அப்படின்னு சொன்னார். இந்த விஷயம் எனக்கு உண்மையிலேயே ரொம்ப ஆச்சரியமான விஷயமா தான் இருக்குது. சித்தர்கள் தரிசனத்துக்கான பூஜைகள் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது. எல்லாரும் அங்க இருந்து திரும்பி வந்தோம். சித்தர்கள் சூட்சமமா வந்து காட்சி கொடுத்தாங்க அப்படிங்கறத நிச்சயமா என்னால உணர முடிஞ்சதா தான் இப்பவும் நான் ஃபீல் பண்றேன். இன்னமும் என்னால எப்படி தொடர்ந்து 3 முறை சங்க ஊத முடிஞ்சதுன்னு நம்பவே முடியல. அது மட்டும் இல்லாம அந்த கலசத்துல இருந்த தண்ணி நல்லா இனிப்பா இருந்தது. அத வழியில நாங்க கார்ல வந்துகிட்டு இருக்கும்போது திரும்ப திரும்ப குடிச்சு பார்த்தேன். ஒவ்வொரு முறையும் இனிப்பு அதிகமாயிட்டே போச்சு. எனக்கு இந்த ட்ரிப் உண்மையிலேயே செம்ம த்ரில்லிங்கா இருந்தது. அடுத்த ஒரு வித்தியாசமான நிகழ்ச்சியில மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். சபரிமலை மகர ஜோதி போல் வருடம் தோறும் காட்சி தரும் சிவஜோதி. மகா சிவராத்திரி இரவில் நடைபெறும் அதிசயம். சிவன் ராத்திரி அன்னைக்கு அதிகாலை 3 மணிக்கு ஜோதி வடிவில் குருவே தரிசனம் கொடுக்கறதா நம்ம கேள்விப்பட்டோம். இதுவரை வெளியுலகம் அறிந்திராத தகவல்கள். சின்ன முத்து மாதிரி ஒரு தீபம் மாதிரி ஒரு ஒளி, ஒரு 5 செகண்ட்ஸ் தான் இருக்கும். இப்போ வரைக்கும் அந்த சிவராத்திரிக்கு லாஸ்ட் 3 மணிக்கு எல்லாருமே பார்க்கலாம். 3வது கண் எக்ஸ்க்ளூசிவ். நீங்களும் இந்த திகில் பயணத்தில் கலந்து கொள்ள ஒரு வாய்ப்பு. 3வது கண் டிவி ஷோ என்ற Facebook பக்கத்தில் எங்களோடு இணைந்திடுங்கள். உங்களது அமானுஷ்ய அனுபவங்களை பதிவு செய்து இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறும் வாய்ப்பை பெறுங்கள்.